Oh, welcome to the world's first Olympic stadium and one and only stadium. மார்பிளால் ஃபுல்லாக கட்டப்பட்டதுங்க. நைஸ் டெக்னாலஜி. எனக்கு தெரிஞ்ச இந்த பொருளை வந்து நம்ம சைனாலேருந்து வாங்கி இந்தியாவில் விற்றோம்னா நல்ல பிஸ்னஸ் போகும். விஷமாக பண்ணிடலாமா? ஒரு ஷாப்பிஃபைல ஒரு ஸ்டோரை ஒன்று ஓப்பன் பண்ணி இதை விற்றோம்னா போதும். ஸோ இதுதான் நம்ம வாங்கின ஃபஸ்ட்டு டிஷ்ஷு. தோல்மதாக்கியான்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஹோட்டலில் வந்து ஒரு மார்க்கமாக இருக்குது. நைட்டு வெளில போகும்போது வந்து சாவி கீழே கொடுத்துட்டு போயிடணுமாம்மா. ஸோ நமக்கு இது வந்து 3வது நாள். இன்றைக்கி தான் கடைசி நாள் நம்ம ஏத்தன்ஸ் கிரீஸில். பட் நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு ஃபுல் டே இருக்குங்க நம்ம ஏத்தன்ஸை சுற்றி பார்க்குறக்கு. நான் ஒரு 2-3 ஏரியா வந்து நான் பின் பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் என்னோடய ஹோட்டல்லே கேட்டேன். அவங்க வந்து இங்கே பின்னாட்டிக்கோன்னு ஏதோ ஒரு கடை இருக்குது, அங்கே போய் ட்ரை பண்ணு அப்படின்னாங்க. பட் அது மத்தியானம் 12 மணிக்கு மேலே தான் ஓப்பன் பண்ணுவாங்களாம்மா. க்ரீக் ஃபுட்டு அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இங்கே பக்கத்தில் ஒரு லிட்டில் சூப்பர் மார்க்கெட் இருக்குது, அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்றைக்கி அந்த ஃபுட்டு அதெல்லாம் ட்ரை பண்ணலாம். அப்புறம் நானும் வந்து இந்த ஹோட்டலை செக் அவுட் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி நைட்டு ஸ்டே பண்ணுறதுக்கு நான் இன்னொரு ஹோட்டல் போட்டேங்க சிட்டி சென்டர் பக்கத்தாலேயே. ஆனால் இங்கேருந்து வந்துட்டு போகிறதுக்கு செம்ம கடுப்பாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இங்கே நான் ஆக்சுவலாக இன்றைக்கும் அந்த மீட்டிங் போகலான்னு இருந்தேன், பட் அது திரும்ப போகலை. ஸோ அதனால் பிளான்ஸ்லாம் கடைசி நேற்று நைட்டு தான் போட்டேன் அதெல்லாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே போவோம். அதுக்கப்புறம் இங்கேயே வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் நடந்த இடம் வந்து இங்கே தாங்க இருக்குது. நம்ம ஹாஸ்டல் இப்போ நம்ம இருக்க இடத்துலேருந்து வெறும் ஒரு 500-800 மீட்ரு பக்கம் தான். நம்ம அதை போய் பார்த்துட்டு நம்ம அங்கேருந்து ஆரம்பிப்போம். நம்ம இந்த பனாத்தியாகியோஸ் ஸ்டேடியம் அதுதான் அங்கே தான் பக்கத்தால் இருக்குது. இப்போ வந்து சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கோம். நான் வந்து இந்த ஸ்பினாச் ரோலுன்னு ஒன்று வாங்கியிருக்கேங்க. நம்ம செர்பியா இந்த மசிடோனியா அங்கெல்லாம் நம்ம சாப்பிட்ருப்போம் அந்த பியூரக்குன்னு, அதுதான் ஒன்று வாங்கியிருக்கேன். நான் வெளில போய்ட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த பக்லாவா வந்து இந்த மாதிரி தான் வைக்கிறாங்க. ஸோ இதுவும் நமக்கு பக்லாவா செமையாக இருக்கும், அதனால் இதுவும் ஒன்று வாங்கியிருக்கேங்க. அப்புறம் நான் வந்து நான் இருக்க ஊருக்கும் இங்கே இருக்கிறக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அப்படின்னு தான் சும்மா பார்த்துட்ருக்கேன். பெரிய வித்தியாசம்லாம் இல்லை, ஏன்னா ஒரு சில இது சீப்பாக இருக்குது, ஒரு சில இது மேலே அதிகமாக இருக்குது. அப்படியே ப்ளஸ் ஆர் மைனஸாக தாங்க இருக்குது எல்லா பக்கமும். ஸோ எக்ஸாம்பிள் இந்த பால் நான் வந்து அதை அங்கே வாங்குவேன், இந்த பயோ ஆல்மண்ட் மில்க்கு. இங்கே வந்து 1.79 போட்டிருக்காங்க, அங்கே வந்து 1.89. ஸோ 10 சென்ட் வித்தியாசம். அப்புறம் அங்கே முன்னாடி இன்னொன்று பார்த்தேன், அது வந்து ஸ்லோவாக்கியாவில் நான் இருக்கும்போது வந்து 57 சென்ட் இருக்கும். இங்கே வந்து அது 77 சென்ட் பக்கம் இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொன்றும் பெரிய இது இல்லை, தான் ப்ளஸ் ஆர் மைனஸாக தாங்க இருக்குது. ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத இடம். சரி வாங்க நம்ம அப்படியே பில்லை போட்டு வெளில போவோம். இந்த 2 தான் நம்ம இப்போ வாங்கியிருக்கோம். சிக்கன் இங்கே ஃபிஷ்ஷு நிறையாவே இருக்குங்க. ஃபிஷ்ஷு கடல் ஒட்டி தானே இருக்குது. தூத்துக்குடியில் போயிட்டு ஃபிஷ் அதிகமாக இருக்குதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குங்க. சரி பில்லை போட்டு எல்லாம் போவோம். ஸோ இது வந்து 71 சென்ட் வந்ததுங்க. அப்புறம் அந்த பக்லாவா வந்து 98 சென்ட் வந்தது. ஸோ ஓரளவுக்கு விலை நார்மல் ப்ரைஸு தாங்க. ஸோ வாங்கிட்டு இப்போ நம்ம வெளில போய்ட்டு சாப்பிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இது தாங்க அந்த பியூரக்கு. உள்ளே வந்து அந்த கீரை அப்புறம் கொஞ்சம் அந்த ஃபெட்டா சீஸ் தான் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே நின்று சாப்பிட்றக்கோ இல்லை உட்காந்து சாப்பிட்றதுக்கு எந்த இடமும் இல்லை. நானும் தேடிக்கிட்டே இருக்கேன், செம்மையாக பசிக்குது, அதனால தான் எடுத்து சாப்பிட்டேன். ஸோ உங்களுக்கு காமிச்சிட்டு இது பண்ணிடலான்னு. ஸோ இது தாங்க இருக்குது. நான் அப்படியே நடந்துகிட்டே சாப்பிட்றேன். நம்ம இப்போ வந்து அந்த ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் நடந்தது பார்த்திங்களா, அந்த ஸ்டேடியம் தான் போயிட்டுருக்கோம். அப்படியே இதில் டைரெக்டாக கீழே இறங்கினோம்னா வந்துடும். ஸோ நான் சாப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கேமரா ஆங்கிள்லாம் வித்தியாசமாக காமெடியாக இருக்கும். பிகாஸ் வைக்கிற இடம் இல்லை, இந்த பெஞ்சில் உட்காந்துருக்கேன். அந்த ஸ்லாப்பில் தான் வச்சுருக்கேன். அந்த ஸ்லாப் இப்படி இருக்குது. ஸோ நம்ம இந்த இதில் இந்த பக்லாவா ட்ரை பண்ணலாம். இதுதாங்க. வா என்னடா இது, ஐயோவா ஏதோ ஒரு ஒரு அந்த சைடு உட்காந்துருந்தோம். அங்கே வேறு ஏதோ மாதிரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த இது கூட செமையாக இருக்கும் போல், பின்னாடி பேக்ரவுண்டுக்கும் அதுக்கும். காலையில் வெறும் வயிற்றில் எண்ணெயை சாப்பிட்டு ஆயில் ஃப்ரைட் ஐட்டம்ஸ். ஆனால் இது ஒரு கவர். ஸோ இது தாங்க பக்லாவா.
நம்ம டர்க்கியில் சாப்பிட்ற பக்லாவாக்கும் இந்த க்ரீக் சைடு இந்த சைடு இருக்க பக்லாவாலாம் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். உள்ளே வந்து வால்நட் போட்டிருக்காங்க, அது இதுலேயே போட்டிருக்காங்க வால்நட்டுன்னு. ஸோ சாப்பிடுவோம். நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலாக இது ஸ்லோவாக்கியாவில் விற்பாங்க. நான் நிறையா டைம் வாங்கி சாப்பிட்ருக்கேன். இங்கே ஸ்லோவாக்கியாவை கம்பேர் பண்ணும்போது இங்கே கிரீஸில் வந்து இது விலை கம்மி. ஸ்லோவாக்கியாவில் இங்கே 2 பீஸ் போட்டிருக்காங்களா, அங்கே 4 பீஸ் வந்து 4 யூரோக்கு இருக்கும். இங்கே 2 பீஸ் வந்து வெறும் 1 யூரோ தான், 98 சென்ட் தான். ஸோ அந்தளவுக்கு விலை கம்மி. உள்ள வால்நட் அண்ட் சுகர் அண்ட் அவ்வளோதாங்க இருக்கும். பட் என்னையை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு பக்லாவான்னு கேட்டிங்கன்னா கிரீஸ் சைடு இருக்கிறது தான். இது வந்து இவங்க சைடு இருக்க பக்லாவா மாதிரி. பட் அதான் இதான்னு கேட்டால் எனக்கு வந்து டர்க்கி சைடு தான். ஸோ நம்ம இதை சாப்பிட்டு அப்படியே ஸ்டேடியம் போவோம். அப்படியே எங்கள் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. கண்டினியூ பண்ணுவாங்க. ஸோ இதுதாங்க அந்த ஸ்டேடியமு. உங்களுக்கு அந்த ஒலிம்பிக்ஸ் ரிங்கு தெரியுதா? ஆக்சுவலாக நம்ம வந்து பின்னாடி சைடு வந்துட்டோம். நம்ம முன்னாடி சைடு போகணுன்னா சுற்றிட்டு போகணும். ஆக்சுவலாக இங்கெல்லாம் பின்னாடி பார்த்திங்கன்னா அங்கே ஓடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ நம்ம இப்போ எப்படி போகிறது? எனக்கு தெரிஞ்சு இந்த வழியாக தாங்க போகணும். போய்ட்டு இந்த வழியாகவே அப்படியே சுற்றி ஏதோ ஒரு அர்டிட்டியோஸ் ஹில்லுன்னு சொல்கிறாங்க இந்த இடத்த. இந்த மலையை தான், இந்த மலையை கிராஸ் பண்ணி தான் நம்ம அந்த சைடு போகணும். அங்கே போவோம். கூகுள் மேப்பில் பார்த்தோம்னா இந்த அர்டிட்டியோஸ் ஹில்லுக்கு போகிறது வந்து இந்த இது தான் காமிக்குது. பட் இந்த இதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் இப்படி போனால் ரொம்ப சுற்று. அதனால் நம்ம இப்படி போய் அப்படி வருவோம். சரி, இந்த பின்னாடி சைடு ஓப்பனில் அப்படியே வச்சுருந்தாங்கன்னா, இதெல்லாம் ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா அப்படியே டக்குன்னு உள்ளே பூந்து போயிருக்கலாம். பட் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டாங்க. நான் கூகுள் மேப்பை நம்பி தான் வந்தேன். ஒவ்வொரு டைமும் கூகுள் மேப்பை நம்பும்போது நம்மளை எப்படியாச்சும் இங்கே வந்து அலைய விட்டுருது. வெல்கம் டு த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஒலிம்பிக் ஸ்டேடியம் அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஸ்டேடியம். மார்பிளால் ஃபுல்லாக கட்டப்பட்டதுங்க. இதுதான் பெனாத்தோனியோ ஸ்டேடியம். அப்பா சுற்றி வரக்குள்ளே உயிர் போயிருச்சு சாமி. இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுதாங்க இந்த ஸ்டேடியம் பற்றி இங்கே போட்டிருக்காங்க. இது அந்த காலத்து ஆர்ட்டு போல். அப்புறம் இந்த ஃபஸ்ட் ஒலிம்பிக் இப்படி தான் நடந்திருக்கு போலங்க. அதெல்லாம் ஆடியன்ஸ் அண்ட் இவங்க அப்புறம் இப்படி என்ட்ரன்ஸ் ஆகி இப்படிலாம் போகலாம் மாட்டிருக்கு. அப்புறம் இது 2 3 4 5. ஸோ 1 வந்து என்ட்ரன்ஸ், 2வது வந்து ஏதோ இன்ஸ்கிரிப்ட் ஸ்டெலாய், அப்புறம் 3 வந்து சைட் ஆஃப் டெம்பிள், அப்புறம் இது வந்து ராயல் பாக்ஸஸ் ஆமாம். அப்புறம் ஏதோ சீட் வித் நேம்ஸ் ஆஃப் கொபுட்டின் புருந்தாஞ்சேன்னு போட்டிருக்கு. அப்புறம் இது வந்து 1896 இருந்த பாக்ஸு. 7வது வந்து அதான் 2 சைடு ஹேர்ம்ஸ். 8 வந்து ஏதோ ஏன்ஷியன் பராபேட் வால்ட்டு பசாஜ் இந்த மாதிரி அண்டர் கிரவுண்டில் ஏதோ போகுது போல். அப்புறம் 10 வந்து இந்த ஹெரோதஸ் அத்திகஸோட தாம்ஸ் ஆமாம். அப்புறம் 11 காணமே, அது இங்கே இருக்குது. ஏதோ ஸ்டாச்சு ஆஃப் ஜார்ஜியஸ் அவேரிஃப் 12 எக்ஸிட். அண்ட் 13 இங்கே தான் வந்து ஏதோ பெர்மனண்ட் எக்ஸிபிஷன் ஆஃப் ஒலிம்பிக் கேம்ஸ் 1896 இப்போ வரைக்கும் இருக்க இதெல்லாம் வச்சுருக்காங்களாம்மா. அந்த மியூசியமுக்கு மட்டும் தனியாக தான் போகலாம். பட் எஸ், நான் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் சீரியஸாக கண்ணாடி இல்லாமல் கண் அப்படியே கூசுதுங்க. கண்ணை திறக்க முடியல. வெயில் அந்தளவுக்கு பொழந்தடிக்குது. யோவா, நம்ம வந்து டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிடலான்னு இருக்கேங்க. நான் வந்து இன்றைக்கி 10 யூரோக்கு நான் வந்து இந்தியன் கடையில் போய் ஏதோ சிக்கன் பிரியாணி சாப்பிட்லான்னு இருந்தேன். ஸோ அந்த சிக்கன் பிரியாணியை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த காசை தூக்கி இந்த டிக்கெட்டுக்கு போட்டலான்னு இருக்கேன். சிக்கன் பிரியாணி 8 யூரோ வந்தது. அந்த 8 யூரோ இன்னொரு 2 யூரோ எக்ஸ்ட்ரா சேர்த்து நம்ம இந்த டிக்கெட்டே வாங்கி உள்ளே போய் பார்த்துடலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒலிம்பிக் ஸ்டேடியம். ஸோ கண்ணு செமையாக கூசுது. சரி, நான் டிக்கெட் வாங்கிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கூட்டம் டிக்கெட்டுக்கே இவ்வளோ நிற்குதுங்க. இதுக்கே ஒரு எப்படியோ 10 நிமிஷமாவது நிற்கணும் போல். ஸோ டிக்கெட் வாங்கியாச்சு. நீங்கள் யாராச்சும் ஸ்டூடெண்ட்டு இல்லை 65 வயசுக்கு மேலே இருந்தால் வெறும் 5 யூரோ தான். நான் வந்து சொன்ன ஸ்டூடெண்ட்டுன்னு ஓகேன்னு 5 யூரோ கொடுத்துட்டாங்க. ஐடி கார்டு செக் பண்ணலை. ஸோ ஓகே, இது ஓரளவுக்கு சீட்டிங் மெத்தடாக இருந்தாலும் அண்டர் 25னா வந்து ஸ்டூடெண்ட் இது தான். இங்கே யூரோப்பில் அண்டர் 26 வந்து எல்லா பக்கமும் ஸ்டூடெண்ட்டு தான் கவுண்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இதை வச்சு தான் நானே வாங்கினேன். ஸோ வாங்க, 5 யூரோ கொடுத்து வாங்கியாச்சு. நம்ம உள்ளே போவோம். இது வந்து அந்த ஆடியோ கைடுமே ஃப்ரீன்னு தான் சொன்னாங்க இதுக்கு.
Hello. Hello. Welcome. Thank you. ஸோ நம்ம போயிட்டு இந்த ஆடியோ கைட் ஒன்று வாங்கிட்டு போவோம். ஸோ இது தாங்க நம்ம ஆடியோ இது வாங்கியாச்சு. ஸோ 2 அழுத்த சொன்னாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேடியம். ஃபோனு மாதிரி வச்சு கேட்டுக்கணுமாம்மா. எப்பா அடா இது பாட்டு தான் பாடுது. ஸோ இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இது பண்ணியிருக்காங்க. கீழே ஸோ இதெல்லாமே வந்து ஒயிட் மார்பிளால் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி உலகத்தில் இதுதான் ஒரே ஸ்டேடியம்னு சொல்கிறாங்க. ஃபுல்லாகவே வந்து மார்பிளால் கட்டினது. அதே மாதிரி இந்த மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் வரும்போது இதை தான் ரெனோவேட் பண்ணி இங்கே தாங்க ஒலிம்பிக்ஸ் ஃபஸ்ட்டு இந்த உலகத்திலே நடந்த ஒலிம்பிக்ஸ் இந்த ஸ்டேடியமில் தான் நடந்திருக்கு. அந்த ஒரு இதில் தான் நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். வாவ். ஸோ நம்ம அங்கே பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, நம்ம அங்கே பின்னாடி அதெல்லாம் வந்து ஏன் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்கன்னு இப்போ தான் நமக்கு தெரியுது. அப்புறம் இது வந்து நமக்கு 1 மணி நேரம் டைமுங்க. 1 மணி நேரம் அதை சுற்றி பார்த்துட்டு போகலாம். ஸோ அந்த மாடர்ன் ஒலிம்பிக்ஸ் வந்து 1896 நடந்திருக்குங்க. அப்போ தான் வந்து இதை ரெனோவேட் பண்ணி திரும்ப வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷத்தில் அதாவது இந்த மாடர்ன் ஒலிம்பிக்ஸ்க்கு ரெனோவேட் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் இது வந்து அபேண்டன்டாக போயிடுச்சாம்மா. யாருமே யூஸ் பண்ணாமல் காற்று வாங்கிட்டு இருந்திருக்கு. நம்ம வந்து 3வது இதில் இருக்கோம். அந்த படி இதுக்கும் அந்த சீட்டிங்க்கும் இந்த இதுக்கும் பாருங்களேன் வித்தியாசமாக. இது வந்து மார்பிள் அப்படியே ஒரு லக்ஸுரியஸ் இது மாதிரி போட்டிருக்காங்க. அங்கே வந்து 17, 18, 19ன்னு பேர். பட் இங்கே வந்து அது எதுவுமே இல்லை. ஸோ இப்போ அதே மாதிரி இங்கே வந்தீங்கன்னா ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா இது வந்து ராஜாக்கும் ராணிக்காக்கும் ஸ்பெஷலாக வச்சுருக்க இடமாமா. இந்த இது இவங்க ஏதோ ராஜாவும் ராணியும் இங்கே உட்காந்து அப்படியே இங்கே தான் நடந்த அந்த இதெல்லாம் பார்த்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து இந்த விஐபி அவங்களுக்கான இதாம்மா இதெல்லாமே. அப்புறம் இங்கே 2 பேர் இருக்குது பார்த்தீங்களா. அது என்ன பேர், ஏதோ பெட்ரோய் கோயம்பாய்தான், அப்புறம் ஏவேரி புருந்தாக். இவர் தான். ஸோ இவர் தான் வந்து இந்த ஃப்ரெஞ்சுக்காரர் அம்மா. இவர் பியாத்தோ கூத்பாக்தா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து 4வது ஏரியான்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து ஃபெண்டோனி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ரோமன் காலத்தில் இதெல்லாமே வந்து க்ரீக் ஸ்டேடியமில் வந்து இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணுவாங்களாமா அந்த கார்னர் ஏரியாஸ்லாம். இந்த இடத்துல அந்த கார்னர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குப்பாங்க. அப்புறம் அங்கேயும் வந்து ஒரு 2 இது இருக்குது. ஸோ அப்புறம் இந்த மாதிரி இதெல்லாமே வந்து இந்த பார்டர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாமே வந்து இந்த ஏதோ இந்த கைடில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மென்னுக்கும் ஏதோ வைல்டு பீஸ்ட்டுக்கும் நடக்கிற சண்டையில் இது வந்து ஆடியன்ஸ்க்கு ஒரு பேரியராக இருந்தது அம்மா இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேலே டாப்புலேருந்து வந்தால் தாங்க வியூ செம கிராண்டாக இருக்குது. அதாவது வியூ கிராண்டாக இருக்குது. இங்கேருந்து நம்ம உட்காந்து ஒலிம்பிக்ஸ் நடக்கும்போது பார்த்தா எப்போ இருக்கும். அந்த ட்ராக் அண்ட் ஃபீல்டு ஓடினாங்கன்னா ஒர்த்தாக இருக்கும்ல.
ஸ்டேடியமில் எத்தனை பேர் உட்காரலாம்? ஒலிம்பிக் நம்ம அங்கேருந்து கீழே இறங்கி இங்கேயே வந்துட்டோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேர்த்தோட சிலை இருக்குது. ஆனால் இவங்க யார் அப்படியே நம்ம தான் படிச்சுட்டு வந்தோம், பட்டு மறந்து போச்சு நமக்கு. எஸ், அதே சிலை தான் அங்கேயும் இருக்குது, அப்படியே இவங்களோடதே தாங்க. ஐயோப்பா, வாங்க. இதெல்லாம் சும்மா ஏதோ சம்மர் கேம்ப்பு அந்த மாதிரி நடக்கும் போல். இந்த வாலிபாலு, பேஸ்கெட் பாலு, அப்புறம் தாங்க இந்த பசாஜ் ஏதோ ஒன்று சொன்னேன்ல, அந்த இது இங்கே தான் இருக்குது. நம்ம அடுத்தது நம்ம ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம இந்த இதை கொடுத்துட்டு வந்துடலாம். ஏன்னா இது வந்து வெறும் 1 மணி நேரத்துக்கு தான் சொன்னாங்க. ஸோ அந்த இதை கொடுத்துட்டு நம்ம அதுக்கப்புறம் அப்படியே ரிட்டன் வரும். ஆனால் அதுக்கப்புறம் அந்த மைக்ரோஃபோனை வச்சு என்ன பண்ணுறதுன்னே தெரில. தம்பி ஓரியோங்கிறாங்க. ஆரஞ்சு டீம் இருக்குது, பச்சை டீம் இருக்குது, சிவப்பு டீம் இருக்குது, மஞ்சள் டீம் காணுமே. ஸோ 2 கேமு தாங்க, வாலிபால் அண்ட் பேஸ்கெட் பால். இது என்ன கேமு? இதுவும் பேஸ்கெட் பால். தாத்தா விழுந்துடாதீங்க. இங்கே மேலெல்லாம் உட்காந்து இந்த ஒலிம்பிக் நடக்கும்போது பார்த்தா எப்படி இருக்கும். ஒர்த்துங்க. ஆனால் 10 யூரோ கொடுத்து வர்றது, நாம் 5 யூரோ தான் கொடுத்து நம்ம வந்தோம் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லிட்டு. பட் 10 யூரோ கொடுத்து வரதும் ஒர்த்து. ஸோ அங்கே வந்து அந்த மெடல் செரிமனிலாம் இருக்கும் போல், அதையும் போய் பார்ப்போம். இதுதாங்க அந்த மெடல், அந்த கோல்டு, சில்வர், பிரான்ஸ் அந்த கணக்கில். ஸோ 1 2 3. அப்புறம் இது வந்து இது 1896 நடந்ததுங்க. அந்த இதோட கல்வெட்டு போல் ஃபுல்லாக க்ரீக்கில் தான் இருக்குது. நமக்கு தெரிஞ்சது வந்து 1895, ஏதோ 69,000ன்னு போட்டிருக்காங்க. மேபி 69,000 பேர் பார்க்குறக்கு வந்தாங்களான்னு தெரில. மேபி அதாக தாங்க இருக்கும். அப்புறம் இது வேணால் ஒலிம்பியாக் கமிட்டி. இது வந்து கெர்மானியானா ஜெர்மனின்னு அர்த்தம், GERMANI. இது வந்து பெல்ஜியமு, இஸ்பானியா, ஸ்பெயினு, அயர்லாண்டுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா இது வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இது ரஷ்யன் அந்த இதை வச்சு நான் சொல்லிகிட்ருக்கேன். பட் யாருக்கு தெரியும் நான் கரெக்டாக. இது வந்து நான் 100% ஷியோர். ஜெர்மனி, பெல்ஜியோ, இஸ்பானியா, அயர்லாண்டு, ஜாந்தியாவா, இது வந்து ஜெட்டு, இது என்னன்னு தெரில. மேபி இது. அப்புறம் இதுவும் பெல்ஜியா, காலியான் இருக்குது, அது என்னன்னு தெரில. இதுவும் என்னன்னு தெரில. ஸோ தாமஸ் பாக். ஸோ இது பேர் வச்சே தெரியுமே, இது தாமஸ் பாக். இதெல்லாமே வந்து ஜெர்மன் பேர் தான். அப்புறம் எதுவுமே இது உவான் அந்தோனியோ, எஸ்பானியல், ஸ்பானிஷ். எஸ், எப்படி நமக்கு லாங்குவேஜ். அப்புறம் டோக்கியோ, பாரிஸ். ஸோ எப்படி இது பாரிஸ் 2024 போன வருஷம் நடந்தது. ரியோ, இது லண்டன், பெக்கினோ, பெய்ஜிங், ஏத்தன்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஏத்தன்ஸ் 2004 கிரீஸில் தான் நடந்தது. ஸோ நம்ம போயிட்டு இந்த ரிமோட்டை மட்டும் கொடுத்துட்டு நம்ம திரும்ப உள்ளே வருவாங்க. பேசாமல் இந்த மாதிரி ட்ரைபாட்லாம் இனிமேல் எடுத்துகிட்டு வந்துடணும் போல். இந்த ட்ரைபாட் இல்லாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இந்த அக்காவே யாராச்சும் எடுக்க சொல்லுவோம்.
அக்கா வெயிட் அக்கா. சரி, நான் ஃபோட்டோ எடுக்கலைங்க. ஃபோட்டோ எடுத்து எப்படியோ நான் இன்ஸ்டாகிராமில் போட போகிறது இல்லை. அது சும்மா தான் வச்சுருப்பேன் கேலரியில். அதுக்கு செல்ஃபியே போதும். செல்ஃபி எடுத்தாச்சு. நம்ம போய் கொடுத்துட்டு நம்ம அந்த பசாஜுக்குள்ளே போவோம். அதான் நமக்கு முக்கியமானது. அங்கே வெளிலேருந்து பார்க்குறக்கே நல்லா இருந்தது அந்த பசாஜு. நம்ம அது போய் கேட்டோம் அந்த ரிமோட்டு தரக்கு. அவங்க வந்து ரிட்டர்ன் வரும்போது தந்துக்கலான்னாங்க. ஸோ இந்த இது வந்து ஒரு ஏப்ரல் ஃபுல் மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் மேலே அந்த படியில் நடந்துட்டு இருக்கும்போது இது பார்த்தேன். சரி, இதெல்லாம் வந்து ஏதோ காயின்ஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க போல் அப்படின்னு நினச்சா இது லைட்டுங்க. சார், நாங்கள் படி மேலேருந்து நடக்கும்போது சரி இந்த காயின்ஸை தான் வந்து அந்த எக்ஸிபிஷன் மியூசியமில் இருக்க மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சேன். டனல் ஆஃப் ஃபேட். ஆமாம், அப்புறம் வந்து ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் அப்போ பொண்ணுங்கள்லாம் வந்து இங்கே வந்து இந்த போனாஃபைடு அந்த நெருப்பை வச்சு ஆல்மண்டு, ஹனி, அப்புறம் ப்ரெட்டு அதெல்லாம் வச்சு இது பண்ணுவாங்களாமா. அப்புறம் இந்த ப்ரேயர் பண்ணுவாங்களாமா. அந்த ப்ரேயரில் அவங்க எவ்வளோ டிவோட்டடாக எவ்வளோ இதாக இருக்காங்களோ அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு அழகான ஹஸ்பண்டு இல்லை ஒரு நல்ல ஹஸ்பண்டு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. ஆமாங்க. ஸோ அந்த பொண்ணுங்களாம் வந்து இங்கே அந்த நெருப்பில் இது பண்ணும்போது, அதாவது அந்த ஃபயரில் போனாஃபைட் அந்த இது ப்ரே பண்ணும்போது இந்த ஊரில் இருக்க வயசானவங்க வந்து அந்த என்ட்ரன்ஸ் வந்து பாதுகாப்பாங்களாமா. உள்ளே வந்து பசங்க இல்லை வேறு யாராச்சும் வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் 1896 இந்த ஒலிம்பிக்ஸ் இது பண்ணும்போது இந்த பசாஜை வந்து ஓப்பன் பண்ணி இதை வந்து இந்த சேஞ்சிங் ரூம், ட்ரெஸ்ஸிங் ரூமாக வந்து மாற்றிட்டாங்களாமா. இப்போவும் வந்து இது அதே மாதிரி தான் இருக்காமாங்க. இந்த மாதிரி இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்குலாம் இங்கே மேலே வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் ரூமு, சேஞ்சிங் ரூம் அந்த மாதிரியாம்மா இப்போ. ஸோ அப்புறம் இங்கே இந்த மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் தாங்க வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து அந்த ஒலிம்பிக் கேமு அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ரோல் மாடல் த ஐடியா. அப்புறம் அது வந்து இன்ஸ்பர்க் ஆஸ்ட்ரியாவில் யூஸ் பண்ணது 1976. அப்புறம் லேக் பிளசிட் அந்த ஒலிம்பிக் அந்த இது இருக்கும்ல மேலே அந்த நெருப்பு வச்சு கொண்டு போவாங்களே. இது டொரினோ, வாங்கூவர் கனடா, பெய்ஜிங்கு, சோச்சி ரஷ்யாவில் நடந்தது, பியாங்சாங் எல்லா பக்கமும் நடந்தது. இந்த ஒலிம்பிக் ஸ்டேடியமில் நடந்தால் தான் வந்து கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு கூட இருக்குது. 80,000 பேர் வந்தாங்களாமா ஃபைனல் மேட்ச் பார்க்குறக்கு. யூரோப்பியன் கப்பு ஸ்லாவியா பிராகுக்கும் ஏத்தன்ஸுக்கும். பிராகு வந்து இது செக் ரிப்பப்ளிக், அப்போ வந்து அது செக்கோஸ்லோவாக்கியாவாக இருந்தது. அப்புறம் இது 2008 பீஜிங்கில் யூஸ் பண்ணதாம்மா. லண்டனில் யூஸ் பண்ணது, ரியோ பிரேசில். நம்ம இந்த 1896 யூஸ் பண்ணது எங்கன்னு தெரியலையே. ஆம்ஸ்டர்டாமில் யூஸ் பண்ணது, லண்டன். இது எந்த வருஷமும் போடல. அப்புறம் இந்த ஒலிம்பிக் ஃப்ளேமை இது பண்ணதுக்கு அப்போ யூஸ் பண்ணது போல். அப்புறம் இது டோக்கியோ 1964, மெக்சிகோ. ஆக்சுவலாக எத்தனை பேர்த்துக்கு இந்த லண்டன் 2012 ஒலிம்பிக்ஸ் வந்து பிடிக்கும்? ஆக்சுவலாக அந்த லண்டன் 2012 ஒலிம்பிக்ஸ் வரும்போது அந்த EA ஸ்போர்ட்ஸ்ன்னு நினைக்கிறேன், அந்த கேம் பிசியில் கம்ப்யூட்டரில் விளையாட்டுருக்கு கேமெல்லாம் லான்ச் பண்ணாங்க. அதெல்லாம் வச்சு நான் விளையாண்டுருந்தேன். மறக்க முடியாத ஒரு இது. அப்போ தான் லண்டன் அந்த ஒலிம்பிக்ஸ்லாம் ஃபேமஸான தருணம். ஸோ வாங்க, அவ்வளோதான். இங்கே இருக்குது அந்த 1896 யூஸ் பண்ணதெல்லாம் இருக்குன்னாங்க, அதெல்லாம் காணோம். ஸோ இங்கே இருக்குங்க ஒலிம்பிக் கேம்ஸ் மெடல் 1896. ஏன்னா 15 யூரோக்கு விற்கிறாங்க. இது வந்து மாடல் தாங்க, ஒரிஜினல் இல்லை போல். அப்புறம் எதுவும் கலெக்டர்ஸ் மெமோரியல் மாதிரி. மேரத்தான். ஆக்சுவலாக இது நம்ம ஒரிஜினல் மியூசியமுக்கு வந்திருக்கோம். விலை தாறுமாறாக வச்சுருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே இந்த ரெப்ளிகா அது தாங்க, ஒரிஜினல் இல்லைங்க.
பட் நல்லாயிருக்கு எல்லாமே. ஒலிம்பிக்ஸ் போஸ்டர் 1896, அதுக்கப்புறம் 2004 நடந்ததுக்கான ஒலிம்பிக்ஸ் போஸ்டர். அம்மா ஒரிஜினல் 120 யூரோக்கு வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் இது வந்து ஒரு சொவீனியர் பேங்க் நோட்டு 5 யூரோக்கு. ஸோ நம்ம அப்படியே போவோம். இதில் இந்த மாஸ்கோ ஒலிம்பிக்ஸ் தான் வந்து ஃபேமஸ்ஸு. அப்போ தான் வந்து அந்த ஒரு டால் ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த இது 1980 நடந்தது. ஸோ வாங்க நம்ம அடுத்தது போவோம். அப்படியே மேலேயும் இருக்குது, பட் மேலே எப்படி போகிறது? மேலே போகிறதுக்கு வழியே இல்லை. இன்னும் நல்லாயிருக்கும். மேலே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இந்த ஒலிம்பிக் ஸ்டேடியமுக்கு இந்த வழியாக என்ட்ரன்ஸ் போனால் எப்படி இருக்கும்? எல்லாம் இந்த வழியாக தான் என்ட்ரன்ஸ் இப்போ போயிட்டுருப்பாங்க. அந்த பெர்ஃபார்மன்ஸ் அந்த இதுக்கெல்லாமே தரமாக இருக்கும்ல போகிறது. இது இந்த மாதிரி ஒரு லைட் ரேஸ், இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஒரு இது வாங்கிக்கோங்க. இதில் சொல்கிற மாதிரி ஒரு ஆத்தென்டிக்காக நம்மளால் சொல்ல முடியாது, பட் இது வாங்கினா வந்து ஒர்த்துங்க 100%. இந்த வழியாக தான் என்ட்ரி ஆகுறது இல்லை எக்ஸிட் ஆகுறது எல்லாமே இந்த பிளேயர்ஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம ஃபுட்பால் மேட்ச் பார்க்கும்போதே அவங்க அந்த ஸ்டேடியம்குள்ளே என்ட்ரு ஆகிறதே ஒரு வேறு லெவல் ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. அதே மாதிரி இப்போ நம்ம ஒன்று கேள்விப்பட்டோம். இது கீழே வந்து ட்ரைனேஜ் இருக்காமாங்க. எங்கேயோ கனெக்ட் பண்ணியிருக்காங்களாம்மா. கிட்டத்தட்ட 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இது பண்ணது. இப்போ வரைக்கும் வந்து ஒரு டைம் கூட வந்து சர்வீஸு இல்லை எந்த ஒரு ப்ராப்ளமே வந்தது இல்லையாம்மா. இப்போ வரைக்குமே ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்காமாங்க இந்த கீழே இருக்க ட்ரைனேஜ் சிஸ்டம். அப்போவே அப்படி கட்டியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த ஸ்டேடியம் விட்டு போகிறக்கு டைம் வந்துருச்சு. நம்ம அப்படியே கிளம்புவோம். ஸோ நமக்கு இந்த இடம் இப்போதைக்கு முடிச்சாச்சுங்க. நம்ம இப்போ அடுத்தது வந்து இங்கே ஒரு மார்க்கெட் இருக்குது. அங்கே போயிட்டு இந்த கிரீஸ் மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி அங்கே சாப்பாடுமே அங்கே கிடைக்கும்னாங்க. ஸோ அங்கேயே சீப்பாக சாப்பாடு சாப்பிட்டு மத்தியானம் ஹாஸ்டல் போயிட்டு ஒரு 5 மணி வரைக்கும் ரூமில் இருந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க அடுத்தது. கண்ணெல்லாம் அப்படியே பொங்கிரும் போல் கண்ணே. சாமி வெயில் பொழந்தடிக்குது. நான் வேறு இந்த ஷூவை போட்டு இந்த பேண்ட்டை போட்டு முடியல. நம்ம வந்து 4ஆம் நம்பர் பஸ் எடுத்து அப்படி தாங்க போகணும் மார்க்கெட்டுக்கு. ஸோ பஸ் ஸ்டாப் வந்து அங்கே இருக்குது, நம்ம போவோம். அதுக்கப்புறம் நான் சொல்ல மாட்டேன், நம்ம ஃபஸ்ட்டு நாள் வந்தனையுமே வந்து 20 யூரோக்கு ஒரு டிக்கெட் வாங்கியிருப்போம். ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே சிட்டிக்குள்ளே வந்து 3 நாளுக்கு வந்து அது அன்லிமிட்டடாமா. ஸோ அதனால அது ஒர்த்து தாங்க அந்த 20 யூரோக்கு எடுத்தது. நான் வந்து என்ன நினச்சேன்னா அது வெறும் 24 மணி நேரம் டிக்கெட்டுன்னு நினச்சேன். அந்த 24 மணி நேரம் டிக்கெட் வந்து எதுக்குன்னா ஏர்போர்ட்லேருந்து இங்கே வந்ததுக்கும் இங்கேருந்து திரும்ப ஏர்போர்ட் போனதுக்கும் மட்டும்தான் 24 மணி நேரத்துக்குள்ளே அதை யூஸ் பண்ணணும். மற்றபடி இந்த சிட்டிக்குள்ளே நம்ம பஸ் எடுக்கிறது எல்லாமே வந்து நம்ம எத்தனை டைம் வேணால் எடுத்துக்கலாமாங்க. ஸோ எனக்கு இன்றைக்கி வரைக்குமே இந்த பஸ் டிக்கெட் வேலிடில் தான் இருக்குது. ஸோ அதனால் நமக்கு ப்ராப்ளமே இல்லை. ஸோ நம்ம முதல்ல போய் ரோடு கிராஸ் பண்ணி இதோ அங்கே தான் போகணும் பஸ் ஏறுறதுக்கு. அங்கே போவோம். ஸோ நம்ம பஸ்ஸில் ஏறிட்டோம். 4ஆம் நம்பர் பஸ்ஸு தாங்க. நம்ம ஹாஸ்டல்லேருந்து நம்ம நேற்றெல்லாம் எடுத்திருப்போம் அதே இது தான். ஸோ அங்கே போகிறதுக்கு வந்து 35 நிமிஷங்க. அப்படியே கொஞ்சம் சுற்றிக்கிட்டு தான் போகும். போயிட்டு அந்த ஒரு அகாடமியான ஒரு ஸ்டாப்பு, அங்கேருந்து இறங்கி நம்ம ஒரு 10 நிமிஷம் நடக்கணுங்க அந்த மார்க்கெட்டுக்கு. அந்த மார்க்கெட்லேருந்து நம்ம புது ஹாஸ்டல் வந்து பக்கம் தான், அதனால் பிரச்சனை இல்லை. அந்த மார்க்கெட்லேருந்து புது ஹாஸ்டல் வந்து வெறும் ஒரு 7 நிமிஷம் தான் நடந்து போனோம். ஸோ நம்ம போயிடலாம். மத்தியானம் போய் சாப்பிட்லாம் ஃபஸ்ட். அங்கேயும் வந்து ஏதோ சீப்பாக அது தாங்க. நம்ம நேற்று சொன்ன மாதிரி தான் அந்த 30 யூரோவோ 40 யூரோவோ அது பிட் பேக்கெட்டில் அடித்தாங்களா இல்லை நான் எங்கேயாச்சும் கீழே தெரியாமல் போட்டேன்னா என்னன்னு தெரில. பட் அந்த 40 யூரோ நமக்கு ஒரு லாஸில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம இந்தளவுக்கு இனிமேல் பட்ஜெட். ஆனால் இன்றைக்கி ஒன்று தான் கடைசி. இன்றைக்கி நைட்டு இல்லை விடிய காத்தால், நாளைக்கு விடிய காத்தால் நம்ம ஏர்போர்ட்டு போயிடுவோம் கிளம்புறதுக்கு. ஸோ ஆக்சுவலாக இதுதான் நம்ம வந்து இறங்க வேண்டிய ஸ்டாப்பு. இந்த அகாடமியான ஒன்றுங்க. இது என்னன்னு தெரில. பஸ் ஸ்டாப்லேருந்து அப்படியே ஆப்போசிட்லேயே இருந்தது. ஸோ ஒரு ரவுண்டு போய் உள்ளே பார்த்துட்டு நம்ம அப்படியே போவோம். நம்ம ஆக்சுவலாக அந்த சைடு நம்ம போகணும். பட் நம்ம இதை அப்படியே என்னென்ன ஒரு ரவுண்டு பார்த்துட்டு போவோம். கொஞ்சம் மேபி ஏதோ மியூசியமாக இருக்கலாம், இல்லை
பட் செம்ம கிராண்டாக இருக்குது, ஒரு பேலஸ் மாதிரியே இருக்குது. ஸோ இது வந்து க்ளோஸ்டுங்க. உள்ளே வந்து இப்படி தான் இருக்குது. உள்ளே இது ஒரு மாடர்ன் சர்ச் மாதிரி தான், பட் அங்கே அந்த வால் பெயிண்டிங் செம்மையாக இருக்குது அந்த சைடுங்க. ஸோ நான் இதோ க்ளோஸ்ட். பட் இது எல்லாமே செமையாக கட்டி வச்சுருக்காங்க. இங்கே மேலே நம்ம அந்த மார்க்கெட் பக்கத்தாலேயே வந்தாச்சுங்க. இங்கே இருக்க இந்த முக்கால்வாசி துணி கடை எல்லாமே வந்து நம்ம ஊர் இந்தியன்ஸ் தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கடை உள்ளே இருக்காது பார்த்தீங்களா. அப்புறம் இந்த வரிசையாக அது அந்த பின்னாடி இருக்க 2 கடையும் அதே தான். ஹிந்திக்காரிங்களா பங்களாதேஷான்னு தெரில, நிறைய பேர் இருக்காங்க பங்களாதேஷ்காரிங்க. ஆக்சுவலாக நான் வந்து இட்டாலி வெனிஸ் நாங்கள் போயிருந்தோம். அப்போ நாங்கள் வந்து பார்த்தோம் இந்த மாதிரி இந்தியன் ஹோட்டல்னு வச்சுருப்பாங்க. ஆனால் ஓனரு இல்லை உள்ளே வேலை செய்கிறது எல்லாருமே வந்து பங்களாதேஷ்காரிங்களாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியும் நடக்குங்க. இங்கெல்லாம் பேர் தான் நம்ம பேரை யூஸ் பண்ணிக்குவாங்க. இந்த இது பாருங்களேன், இந்த 2 குழந்தைங்க ஓடி போகக்கூடாதுன்னு எப்படி டெக்னிக்கு பாருங்கள். கையில் கட்டி விட்ருக்காங்க பாருங்கள். கையில் கட்டி விட்டு அம்மா வந்து 2மே இழுத்துட்டு போயிட்டுருக்காங்க. ஓ நைஸ் டெக்னாலஜி. ஸோ €1 பரவாயில்லைங்க. மவுஸ் இருக்குது. ஓ லக்கேஜ் டேக். ஆமாம், இது லக்கேஜ் டேக், இது ஆப்டிக்கல் மவுஸ். பரவாயில்ல, நைஸ். சைனாக்காரனா போல் ஏதோ அங்கே பாங்க இது ஓடக்கூடாதுன்னு. அந்த பாப்பாவுக்கு வந்து ப்ளூ கலரு, அந்த பொண்ணுக்கு வந்து பிங்க் கலரு. நைஸ் டெக்னாலஜி. எனக்கு தெரிஞ்ச இந்த பொருளை வந்து நம்ம சைனாலேருந்து வாங்கி இந்தியாவில் விற்றோம்னா நல்ல பிஸ்னஸ் போகும். பேசாமல் பண்ணிடலாமா? ஒரு ஷாப்பிஃபைல ஒரு ஸ்டோரை ஒன்று ஓப்பன் பண்ணி இதை விற்றோம்னா போதும். வா, ஸோ இதுதாங்க ஆத்தி. உள்ளே வந்தோடனே கறி ஸ்மெல்லு போய் அவ்வாப்பா. ஐயோ, இந்த இடத்த விட்டு டக்குன்னு போகணும் போல். அப்படியே ராவாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே பச்சைக்கறி வாசனை இதாகுது. நம்ம இதே தெசால் நோக்கி நம்ம போன டைம் நம்ம கிரீஸ் வர போகிறோம். தெசால் நோக்கியில் இதே மாதிரி ஒரு மார்க்கெட் நம்ம போய் பார்த்துருப்போம். அங்கே வந்து செம கூட்டமாக இருந்தது. இங்கே கூட்டம் கம்மிங்க. இப்போ கிலோ வந்து கிலோவா இல்லைன்னு தெரியல. €5.49 இதெல்லாமே. ஸோ இதெல்லாமே வந்து பன்னிக்கறி, போர்க். அப்படியே பச்சையாக இருக்குது. இது வந்து ஆடா இல்லை என்னன்னே தெரில, கேட்கலாம். திஸ் இஸ் கோட். ஓகே. ஸோ இது வந்து ஆட்டுக்கறி. யூடியூப். ஓகே, தேங்க்யூ. ஸோ அங்கே போவோம். Hello. Yep. Cow beef. Cow? No, I don't think. Thank you. So இது வந்து பீஃப் அம்மா இருந்தது. நம்ம அப்படியே போவோம். மார்க்கெட்டுனாங்க. நான் வேறு ஏதோ ஒன்று இருக்குன்னு பார்த்தா இது ஏதோ ஃபுல்லாக கறி மார்க்கெட்டாக தான் இருக்குது. நம்மனா இந்த இதெல்லாம் இருக்குங்க. நம்ம இதெல்லாம் நேற்று நம்ம €1 €1.5 நம்ம அந்த சைடு பார்த்தோம். இங்கே வந்து பார்த்தா €3.5 போட்டு வச்சுருக்காங்க. இதெல்லாம் எவ்வளோன்னு தெரியல. இதையும் நம்ம வந்து €1 நம்ம பார்த்துட்டு வந்தோம். இந்த ப்ளூ சால்ட்டு, இந்த இதெல்லாமே எல்லாம் ட்ரெடிஷ்னல் க்ரீக் ப்ராடக்ட்ஸ், ஸ்பைசஸ், ஹர்ப்ஸ். அண்ட் பக்லாவா இருக்குது. நம்ம ஏதோ ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தால் நம்ம தேடி கண்டுபிடிப்போம் மத்தியானம் சாப்பிட்றதுக்கு. ஓகே, ஸோ இங்கே இருக்குது.
வெல்கம் டு கிரீஸ் மார்க்கெட். பட் இதுவும் அதே தாங்க, இதுவும் கறி மார்க்கெட்டு தான். இது வந்து ஃபுல்லாக ஃபிஷ்ஷுக்கு இருக்குது. அப்பா மீன் வாசனை பொழக்குது மீன். ஸோ இதெல்லாம் 8 யூரோ போட்டு வச்சுருக்காங்க இந்த மீன்லாம். இந்த பெரிய மீன் வந்து 4.98 ஸோ நான் அதுலேருந்து அப்படியே நான் வெளில போகிறேன். எனக்கு ஸ்மெல்லு ஒத்துக்க மாட்டேங்குது. ஸோ இங்கே அதே தாங்க, இதோ பட்டைலாம் இருக்குது. பட்டை வந்து 1 யூரோ 30 சென்ட் வச்சுருக்காங்க. அப்புறம் ஃபிக் இருக்குது, அத்திப்பழம், பெரிய பட்டை, திராட்சை, இது பேரிச்சம்பழம். அப்புறம் இதெல்லாம் நம்ம ஊர்லேயே கிடைக்குமே. இதெல்லாம் நம்ம ஊரில் இருக்கும்போது அந்த கோயில் நோம்பி அப்போ விற்பாங்க. இது வந்து 1 யூரோ 50 சென்ட் போட்டு வச்சுருக்காங்க, 200 கிராமு. ஸோ ஓகேங்க, இங்கெல்லாம் ஏதோ ஒரு வருஷம் இங்கே ரெஸ்டாரண்ட் இருக்கும் போல். இருந்ததுன்னா ஏதோ ஒன்று இங்கேயே சாப்பிட்டு நம்ம பார்ப்போம். ஏன்னா நான் ஆன்லைனில் பார்க்கும்போது தெரிஞ்சது இந்த மார்க்கெட்டில் தான் வந்து சீப்பான சாப்பாடெலாம் இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதை நம்பி தான் வந்ததே இங்கே. நோப், இதுவும் கறியே தான். ஸோ நான் இந்த மார்க்கெட்டில் தாங்க இருக்கேன். இங்கே பார்த்தேன் ஓரளவுக்கு விலைலாம் சீப்பாக இருக்குது. ஸோ நம்ம இங்கேயே உட்காந்து சாப்பிட்றலாம். ஸோ அங்கே போவோம். ஸோ இங்கேயே உட்காந்தாச்சு. பட்டு கொஞ்சம் வெயில் தாங்க அடிக்குது, பரவாயில்ல. தேங்க்யூ. ஸோ இதுதான் அங்கே வந்து மென்யூ ப்ரைஸ். இதோ மெஸ்ஸி 24ன்னு இருக்குது. விலைலாம் ஓரளவுக்கு சீப்பு தாங்க. 3.5 யூரோ அந்த கணக்கில் தான் இருக்குது. எதுவுமே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் விலைன்னு சொல்ல முடியல. நான் மற்ற பக்கம் நேற்று நம்ம சுற்றினோம் பார்த்தீங்களா, அந்த ஏரியாவை, அங்கெல்லாம் விட இது கொஞ்சம் விலை கம்மி தாங்க இங்கே. ஸோ நான் பார்த்துட்டு என்ன ஆர்டர் பண்ணுறேன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். I have some dishes of the day if you like to know. Okay. This way. It's chicken with rice and or pasta, Okay. whatever you want. It's pasta with meat sauce, pasta with feta. Το παστό στα αγγλικά πώς είναι ρε? Smoked pork okay. and smoked pork or zucchini stuffed with rice. Okay. Whatever you want. First, like I will get this dolmadakia. Dolmadakia, of course. And Perfect. and the main dish, like it's here, like or The main dishes? These are the main dishes. okay. And this one is And this one, what? You want me to say it again? yeah. Perfect. We have chicken with rice or pasta, Okay. pasta with meat sauce, pasta with smoked pork and feta, and zucchini stuffed with rice. Okay, I'll just look into it. Perfect. Okay, just for like now, dolmadakia. And Okay, I will perfect. look Something to into- drink first? No, thank you. Perfect. Water? Water? No, thank you. I have it. Thank you. I will start with the dolmadakia. Yeah, okay. ஸோ இதுதான் நம்ம வாங்கின ஃபஸ்ட்டு டிஷ்ஷு, டோல்மதாக்கியான்னு சொல்கிறாங்க. இதை வந்து என்னென்னா ஏதோ ஒயின் லீவ்ஸ் வித் ரைஸ். உள்ளே வந்து ரைஸ் இருக்க மாட்டிருக்கு. இந்த ஒயின் லீவ்ஸ்னால் எனக்கு தெரிஞ்ச என்னென்னு தெரியலங்க, நம்ம ஊர் பீடாவாக இருக்குமோ, இந்த பீடாக்குள்ளே ரைஸ் வச்சு தராங்கன்னு நினைக்கிறேன். பட் இது பார்த்தா பீடா எல்லாமே இல்லை. ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஓட்டை இருக்குது, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதான் டோல்மதாக்கியா. அண்ட் இது வந்து யோகட், தயிர்னு நினைக்கிறேன், அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ எஸ், நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுவோம். இது நான் ஆல்ரெடி சாப்பிட்ருக்கேன், இது எனக்கு ஃபஸ்ட் டைம் இல்லை. நான் ஸ்லோவாக்கியாவில் இருக்கும்போது இதெல்லாம் இருக்குங்க. அங்கே பிஸ்ட்ரோ சூலாக்கின்னு ஒரு கடை இருக்கும். அங்கே தான் க்ரீக்கு செம்ம ஃபேமஸ். அங்கேயே நான் வந்து கிரோஸு நிறையா இந்த க்ரீக் ஃபுட்டு நான் ஆல்ரெடி ட்ரை பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம க்ரீக் வந்து ஆத்தென்டிக் ஃபுட்டு நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இப்படி தான் இருக்குது இந்த டேபிள். இதெல்லாம் சரியாக இல்லைன்னா இது பண்ணாதீங்க. ஆக்சுவலாக நல்லா தான் இருக்குது.
உள்ளே இருக்க சாதம் வந்து நான் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஊர் அந்த புளி சாதம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த புளி சாதத்தை வந்து இந்த மாதிரி கட்டி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. உள்ளே இருக்க ரைஸ் வந்து எனக்கு அச்சசல் நம்ம ஊர் அந்த புளி சாப்பாடு டேஸ்ட்டு தான் வருது. பட் நைஸ், நல்லாயிருக்கு. சாப்பிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணணும். ஸோ அப்புறம் மெயின் டிஷ்ஷில் நம்ம வந்து சிக்கன் வித் ரைஸ் தான் நம்ம வாங்கியிருக்கோம். கூட வந்து சீஸும் தந்திருக்காங்க. ஸோ இந்த ஒயின் லீவ்ஸை வந்து நான் ஆன்லைனில் தேடினேன்னா நம்ம பீடா இது தாங்க வருது, பீடா இலை தான். ஸோ அதுதான் அந்த பீடா இலைக்குள்ளே இந்த சாப்பாடு வச்சு தந்திருக்காங்க. நைஸ். அண்ட் இதேமாதிரி ப்ரெட்டு, இந்த ப்ரெட்டை வந்து இந்த இது காலியானதுக்கப்புறம் இதை அப்படியே வலித்து சாப்பிட்றணும். ஸோ நம்ம இதை சாப்பிட்டு அதுக்கடுத்தது நான் இதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இந்த சீஸ் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த சிக்கன் அண்ட் ரைஸ் வந்து எனக்கு ரொம்ப பெருசாக பிடிக்கல. ஒரு 10க்கு ஒரு 5 இல்லை 6 அந்த இது கொடுக்கலாம். அது 10 out of 10. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய டைம் சாப்பிட்ருக்கேன். ஸோ இந்த பெசம் நம்ம அதுக்கு பதில் அந்த அக்கா வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சாலடாவது வாங்கியிருக்கலாம். ஃபெட்டா சீஸ் அண்ட் க்ரீஸ் வந்துட்டு க்ரீஸ் சாலட் சாப்பிடாம போகிறது ரொம்ப தப்பு. பட்டு நம்ம நைட்டு இது அந்த இது வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு இது வாங்கியாச்சுங்க. ஸோ நம்ம சாப்பிட்டு நம்ம கிளம்புவோம். எஸ், ஏன்னா சிக்கன் பீஸ் வேணால் இந்த சிக்கன் தந்த பீஸுக்கு வேணால் நம்ம 10 ஸ்டார் தரலாம். சைஸு ரொம்ப பெரிய சைஸாக கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஆனால் இந்த குழம்பும் இதுவும் எனக்கு பெருசாக டேஸ்ட் எனக்கு பிடிக்கலங்க. ஸோ இந்த சாப்பாடுலேயே இந்த சீஸை கலந்து சாப்பிட்டா அந்த 5 ஸ்டாராக இந்த ரேட்டிங் வந்து 9 ஸ்டாராக மாறுது. சீஸு ஒர்த்தாக இருக்குங்க, தரமாக இருக்குது. அந்த சீஸையும் அதையும் மேலே அப்படியே தூவி விட்டு ரெண்டையும் பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா தரம். ஸோ சாப்பிட்டாச்சு. நம்ம அடுத்தது பில் பே பண்ணிட்டு நம்ம ஹாஸ்டலுக்கு போய்ட்டு இந்த வீடியோ முடிச்சிடலாம். பட் யாராச்சும் ஏத்தன்ஸ் வந்தீங்க, க்ரீஸ் வந்தீங்கன்னா அந்த கடையை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். விலையும் சீப்பாக இருக்குது, டேஸ்ட்டும் தரமாக இருக்குது. இது வந்து ஒரு ஃபேமிலி ரெஸ்டாரண்ட்டு மாதிரி தாங்க. பக்கத்தில் வந்து க்ரோசரி ஷாப் வச்சுருக்காங்க. இவங்களோட ஓன் அந்த சீஸு இது எல்லாமே அவங்க ஓனாகவே விற்றுட்ருக்காங்க. இதோ சீஸு, கறி ஃபவுண்ட் ஃப்ரெஷ் எவ்ரிடே அட் அவர் க்ரோசரி ஸ்டோர் நெக்ஸ்ட் டோர். ஸோ அப்படியே பக்கத்து கடையிலேருந்து அப்படியே இவங்களோட ஓன் கடையிலேருந்து தான் எடுத்து வராங்க. எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக நல்லா தாங்க இருக்குது. ஸோ இந்த கடை டிசைனும் நல்லாயிருக்கு. ஸோ நம்ம சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலாக இவங்க வந்து ஃபேமிலி கடை தான். நான் கேட்டேன் நைட்டு ஓப்பன் பண்ணியிருப்பீங்களான்னு. நான் சரி நைட்டு வந்து இவங்ககிட்ட அந்த க்ரீக் சாலட் ட்ரை பண்ணலான்னு பார்த்தேன். பட் இவங்க வந்து நாங்கள் ஃபேமிலி ஷாப்பு, அதனால் நாங்கள் வந்து ஈவினிங் 5-6க்கு அப்புறம் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு வி வில் ஸ்பெண்ட் அவர் டைம் வித் அவர் ஓன் ஃபேமிலி அப்படின்ட்டாங்க. பட் இதுவும் ஒரு நல்ல ஒரு கல்ச்சர் மாதிரி தான். காலையிலேருந்து சாயந்தரம் 5 மணி 6 மணி வரைக்கும் மட்டும்தானாம்மா. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் பண்ண மாட்டாங்களாம்மா. ஆனால் அவங்க கடைசியாக சொன்னதான் எனக்கு பிடிச்சிருந்தது. we are a family shop, we will close after 6 and we will spend our time only with our own family அப்படின்னாங்க. நம்ம ஊரில் வந்து அந்த மாதிரிலாம் இருக்காது. நம்ம ஊரில் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் சில பேர் கடையை ஓப்பன் பண்ணுவாங்க, பீக் பிஸியாக இருக்கும்னு. பட் இவங்க இது வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நமக்கு இங்கேருந்து நம்ம ஹாஸ்டல் பக்கம் தான் நினைக்கிறேன். அதையும் நம்ம கூகுள் மேப்பில் தான் நம்ம போடணும். சரி வாங்க போவோம். பில் எவ்வளோ வந்ததுன்னு நான் சொல்ல மறந்துட்டேங்க. நம்ம சாப்பிட்டது வந்து €13.50. அந்த மெயின் டிஷ் வந்து €8 சம்திங் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம வாங்கின அந்த பீடா இலையும் அந்த புளிசாதம் இந்த கட்டின இது வந்து வெறும் €3.50 ஒரு €4 சம்திங் தான் வந்தது. டோட்டலாக €13. அந்த மெயின் டிஷ் வந்து €8 இல்லை €8.50 அந்த கணக்கில் வந்திருக்கும். நான் பில்லு வாங்க மறந்துட்டேன். வெறும் பே பண்ணிட்டு மட்டும் வந்தோம். €13. பாங்க சைனா கடை, ஹோல்சேல் தான் விற்பாங்க போல் இந்த லைட்டு இதெல்லாம். ஸோ இது வந்து என்ன மாதிரி கடைன்னு தெரிலங்க. ஃபுல்லாக இது எப்படியோ பங்களாதேஷின்னு தான் நினைக்கிறேன். வங்காள மொழியில் தான் இருக்குது. மேபி இது இந்த க்ரீக்கில் வந்தால் இது திறக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபுல்லாக வந்து இது இவங்க தான் இருக்காங்க. உள்ளே வேலை செய்கிறது வந்து அந்த க்ரீக் நேஷனல்ஸ் இருக்காங்க. பட் இந்த ஒரு பெரிய ஒரு க்யூ அந்த இதில் வந்து இவங்க தான் நின்றுட்டுருக்காங்க. இது நம்ம சைப்ரஸில் கூட நம்ம பார்த்துருப்போம். அந்த சைப்ரஸ் கேபிட்டல் அந்த இதில் போனோமே, நிக்கோசியாவில் போகும்போது நம்ம பார்த்துருப்போம். அந்த அகதிகள் முகாம் இதில் வந்து ஃபுல்லாக இவங்க தான் நின்றுட்டுருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். அது கீழே கூட நிறைய பேர் கமெண்ட் போட்டாங்க, ரேசிஸ்ட்டு நீ வந்து இமிக்ரன்ஸை பார்த்தா இது பண்ணுற, நீ மட்டும் யூரோப்பில் போயிட்ட அது இதுன்னு ஏதோ போட்டுட்டு இருந்தாங்க. என்னென்ன புரியாமையா அவங்களுக்குலாம். அதே மாதிரி இந்த வீதி ஃபுல்லாகவே பார்த்தாலும் அதே தாங்க இருக்குது. ஃபுல்லாக பங்களாதேஷ் கடமை தான். பாகிஸ்தான், ஏஷியா மொபைல் சர்வீஸ் இருக்குது.
அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா துணியும் பாருங்க நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. இந்த ஏரியாவே அப்படியே ஒரு மினி ஏஷியா. भाई कैमरा क्या हो रहा है? बड़ा भाई दी यार कैमरा काय हो रहा घूर हो रहा रंग இங்கெல்லாம் எவனாச்சும் வந்து கேமரா எடுக்காது வீடியோ எடுக்காதுன்னா போங்கடான் இருக்கேன். நல்லா அங்கே நம்ம ஊர் மளிகை கடை இருக்குது. कितनी सुई पा पैरी मैंने सुई पाई हो की सुई पाए हो से तोड़ा ஹோட்டல் வந்து ஒரு மார்க்கமாக இருக்குது. நைட்டு வெளில போகும்போது வந்து சாவி கீழே கொடுத்துட்டு போயிடணுமாம்மா. எப்படியா நான் எதுவுமே வேல்யூபிள்ஸ்லாம் எதுவும் எடுத்துகிட்டு வரல. பட் இந்த லொக்கேஷன் வந்து ஒரு மார்க்கமாக தாங்க இருக்குது இந்த லொக்கேஷனு. அதுவும் வந்து இது எப்படின்னா ஒரே பெட்டில் 2 பேர் ஷேர் பண்ணுறதாம்மா. என்ன இலவனே தெரிலது. என்னடா இது 205 203. அப்போ அதுதான் எனக்கு என்ன ஒன்று பிடிக்கலன்னா ஒரே பெட்டில் 2 பேருங்கிறாங்க. 2 பேர் வேறு எவனா ஒருத்தன் வந்தானா என்ன பண்ணுறது? கீழே ஏதோ வேறு ஏதோ ஒன்று சொன்னாங்க. பரவாயில்ல இந்த மாதிரி தான் இருக்குது. யாத்தி ஸோ எஸ் பக்கத்துலேயே ஏதோ ஒரு பாலடைஞ்சு போன பில்டிங் இருக்குது. அப்புறம் கீழே எல்லாமே வந்து நம்ம ஆளுங்க தான். பங்களாதேஷ், இந்தி, பாகிஸ்தான், ஏஷியன்ஸ் அவங்க தான் இருக்காங்க ஃபுல்லாகவே இந்த ஏரியா ஃபுல்லாகவே. ஸோ எனக்கு தெரிஞ்ச கீழே போனோம்னா அப்படியே ஆப்போசிட்லேயே ஒரு நம்ம ஊர் கடை ஒன்று இருக்குது. நம்ம அங்கே கூட வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ என்ன உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம காலையில் அந்த பெந்தோனியா ஸ்டேடியம் போனோம், அதுக்கப்புறம் ஒரு க்ரீக் ஃபுட்டு சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் இது ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் இந்த வெயில் இது வர்ற வரைக்கும் கொஞ்சம் தூங்கிட்டு இல்லை ரூம்லேயே உட்காந்துட்டு திரும்ப சாயந்தரம் எழுந்திரிச்சு இதே இடத்துல பக்கத்துலேயே இன்னொரு 2-3 ஏரியா வந்து நான் பின் பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இன்னும் போனதில்லை, அதை இடத்த க்ராஸ் பண்ணியிருக்கோம். பட் vlog அதை வந்து பர்டிகுலராக ஃபோக்கஸ் பண்ணி எடுக்கலைங்க. ஸோ நம்ம அதை எடுத்துகிட்டு இன்றைக்கி நைட்டும் நம்ம வந்து திரும்ப இங்கே இல்லை வேறு ஏதோ ஒரு கடையில் போய் சாப்பிட்டு இந்த வீடியோ முடிக்கலாம். நம்ம நாளைக்கு காலையில் நமக்கு 9:30 ஃப்ளைட்டு. நம்ம நைட்டு தூங்கிட்டு காலைல 5:30 எழுந்திரிச்சிருவேன். அதெல்லாமே அப்படியே பார்ப்பீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள். அண்ட் பழைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.